சாம்சங் M34 5G அன்பாக்சிங் ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். ஏன்னா எப்படியும் உள்ள வந்து ஒரு போனு, 2 பேப்பர், ஒரு சார்ஜிங் கேபிள் இதான் இருக்க போகுது. ரெண்டாவது நான் இப்போ ரீசெண்டா டெல்லி போயிருந்தேன். அப்படியே கொண்டு போய் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அங்க கொண்டு போய் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதனால நேரா விஷயத்துக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த M34 பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 விஷயங்கள், 3 இல்ல 4னே சொல்லலாம், ஒரு 4 விஷயங்கள் பாத்தீங்கன்னா டாப் நாச்சா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட கேமரா அண்டர் 20Kல சாம்சங்கும் OIS கேமரா கொண்டு வந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் OIS கேமரா. இந்த ஸ்டெபிலிட்டிக்கு OIS மட்டும் இல்லாம வீடியோ ஏஸும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. பட் 1080p 30 fps மட்டும் தான் உங்களால ஸ்டேபிளா வீடியோ எடுத்துக்க முடியும். மிச்சம் இருக்க இந்த ரெண்டு வந்து எப்பயும் போல தான் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், இந்த 2 மெகா பிக்சல் எதுக்குனே தெரியாம கொடுப்பாங்க. பட் ஹார்ட்வேர் அப்படின்றத தாண்டி சாம்சங் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சாஃப்ட்வேர்ல நிறைய விஷயங்கள் வந்து இந்த கேமராக்காக மெனக்கிட்டு இருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் மான்ஸ்டர் ஷாட் 2.0 அப்படின்ற ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணுவாங்க. இது ஒண்ணு இல்ல, சிங்கிள் டேக் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் அந்த டாப் அண்ட் போன்ல சாம்சங்ல பாத்துருப்போம்ல, அத பட்ஜெட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கிளிக்ல உங்களால மல்டிபிள் போட்டோஸ் அண்ட் வீடியோ எடுத்துக்க முடியும். லைக் நார்மல் போட்டோ, கிராப்டு போட்டோ, கொலாஜ் இமேஜ், பூமரங் வீடியோ, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து வரும். இது வந்து ஒரு குறிப்பிட்ட மூமெண்ட் வந்து ஒரே கிளிக்ல எல்லா வகையிலுமே நீங்க கேப்சர் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கப்புறம் ஃபன் மோட்னு ஒன்று இருக்கு. இது என்னன்னா அந்த ஸ்னாப்சாட்ல இருக்க நிறைய ஃபில்டர்ஸ் வந்து இங்கேயே பாத்தீங்கன்னா இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இதுலயே போட்டோ எடுத்து எல்லா சோஷியல் மீடியாலையும் போஸ்ட் பண்ணா பண்ணிக்கலாம். வேற ஆட்டோ நைட் மோட் ஃபீச்சர் இருக்கு. நைட் டைம்ல அத போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா நைட் மோட செலக்ட் பண்ணுன்ற அவசியம் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா அதுவே செலக்ட் பண்ணிக்கிறோம். ப்ரோ மோட் போட்டோக்கு மட்டும் இல்லாம வீடியோக்கும் சப்போர்ட் இருக்கு. அதை தவிர வந்து ஹைப்பர் லாப்ஸ், ஸ்லோ மோஷன், டைம் லாப்ஸ், இந்த போர்ட்ரேட் மோடு எல்லா மோடும் பாத்தீங்கன்னா சாம்சங்ல இருக்கு. எல்லாத்தையும் இந்த பட்ஜெட்டுக்குள்ள கவர் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறதா சாம்பிள் போட்டோ அண்டர் 20Kல சாம்சங். ஓகே குட், நல்லா தான் இருக்கு. ஃப்ரண்ட் செல்ஃபி வந்து 13 மெகா பிக்சல் 1080p 30ல வந்து வீடியோ எடுத்துக்க முடியும். இந்த வீடியோஸை பாருங்க, இந்த போட்டோஸை பாருங்க, ஓரளவு டீசென்ட்டா இருக்கு. எங்களுக்கு பாக்குறப்ப பிடிச்சிருந்தது. இது மட்டும் இல்லாம சாம்சங்கோட கேமரால எடிட்டிங் ஃபீச்சர் எப்பயுமே ஆட் பண்ணிருப்பாங்க. முதல்ல அந்த ஆப்ஜெக்ட் எரேசர், தேவையில்லாத ஆப்ஜெக்ட் ஏதாவது இருக்கு அப்படின்னா டெலீட் பண்ணி விட்டுறலாம். போட்டோ ஏதாவது குவாலிட்டி இல்லாம இருக்கு, இல்ல பழைய போட்டோ ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா போட்டோ ரீமாஸ்டர் பண்ணி குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த போனோட ரெண்டாவது ஹைலைட் பாத்தீங்கன்னா அதோட டிஸ்ப்ளே 6.5 இன்ச்ல சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே, அதுவும் 20Kக்குள்ள சாம்சங் கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி இருந்த A14 இருக்கட்டும், F14 இருக்கட்டும், இது எல்லாமே ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்தாலும் LCD தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா இங்க ரெஃப்ரெஷிங் ரேட் ஒரு 90 Hz இருக்குன்னு நினைச்சா 120 Hz அடாப்டிவ் ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. இது கூட 1000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. ப்ரொடெக்ஷனுக்கு Corning Gorilla Glass 5 இருக்கு. குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்றதுக்கு விஷன் பூஸ்ட் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் கொடுத்தாலும் இங்க பாருங்க, இந்த பெசில்ஸ் சின்னெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. அந்த வாட்டர் டிராப் நாட்ச் வேற கொடுத்திருக்காங்களா, கொஞ்சம் ஓல்டு டிசைனா இருக்கு. டிஸ்ப்ளே நல்லா இருக்கு. இன்டோர்ல உட்காந்து ஏதாவது படம் வீடியோஸ்லாம் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா கலர்ஸும் நல்லா இருந்துச்சு, வீவிங் ஆனும் நல்லா இருந்துச்சு, பேனல் குவாலிட்டி ஆல்சோ குட். அவுட்டோர்ல யூஸ் பண்றப்ப ஒரு சின்ன கிளார் இருக்க மாதிரி இருந்தாலும் ஓகே, மேனேஜபிள். அடுத்து மூணாவது ஹைலைட் இவங்களோட மான்ஸ்டர் பேட்டரி. 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதை சார்ஜ் பண்ண 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. கிடையாது, நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்டா சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 2 நாள் பேட்டரி வரும். இந்த போனோட நாலாவது ஹைலைட் அதை அடுத்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதுல யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா Exynos 1280. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா நியர்லி ஒரு 5 lakh வரும். பர்ஃபார்மன்ஸ் வைஸும் பாத்தீங்க அப்படின்னா கேமிங்லயும் சரி, நார்மல் யூஸ்லயும் சரி டீசென்ட்டா இருக்கும். அண்டர் 20Kல சிறப்பான ப்ராசஸர்லாம் சொல்ல மாட்டேன், வேற இருக்கு. அதுக்குன்னு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்ல அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா UFS 2.2, LPDDR4X RAM, 11 5G பேண்ட், இந்த மாதிரி ஹார்ட்வேர் லெவல்ல பார்க்கலையும் சரி, நாங்க எடுத்து யூஸ் பண்ணலையும் டீசென்ட்டா இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட வேணாம்னு சொல்றோம். ஆனா யூசுவலா சாம்சங் போன்ல ப்ராசஸரை தாண்டி ஒரு பெரிய அட்வான்டேஜா இன்னைக்கு என்னைக்கு எப்பயும் நான் பாக்குறது என்ன அப்படின்னா இவங்களோட OS One UI 5.1 மேல Android 13 கொடுத்திருக்காங்க. இது மேட்ரு கிடையாது. 4 வருஷம் OS அப்டேட், நியர்லி Android 17 வரையும் கண்டினியூ உங்களுக்கு அப்டேட் வரும். 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சாம்சங்கோட ஃபிளாக்ஷிப் போனுக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 20,000 குள்ளயும் கொடுக்குறாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் கவர் பண்ணிருக்காங்க. சாம்சங் வாலெட் ஃபீச்சர் இருக்கு, நீங்க டாப் பண்ணி பே பண்ணிக்கலாம். இட் மீன் இதுல NFC இருக்கு. அதுவும் அண்டர் 20Kக்குள்ள சாம்சங் இந்த ஃபீச்சரை கவர் பண்ணது நைஸ். வேற எக்ஸ்டெண்டர் RAM டெக்னாலஜி இருக்கு. RAM இன்க்ரீஸ் பண்ணா RAM இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கால் பேசுறப்ப நம்ம வாய்ஸ் மட்டும் தெளிவா கேட்கணும் கூட்டத்திலயும் அப்படின்னா வாய்ஸ் ஃபோக்கஸ் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஸ்மார்ட் ஹாட்ஸ்பாட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்கு. நீங்க ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்லாம் இன்டர்நெட் யூஸ் பண்ண விடுறீங்க அப்படின்னா எவ்வளவு டேட்டா யூஸ் பண்ண விடணும், 1 GB னா 1 GB யோட லிமிட் பண்ணிக்கலாம். குறிப்பிட்டு இவ்வளவு நேரம் தான் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 hour 10 நிமிஷம் அப்படின்னு டைமும் செட் பண்ணிக்க முடியும். கால் பேக்ரவுண்ட் வந்து உங்களால வந்து இந்த மாதிரி டிஃபரெண்டா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நாக் செக்யூரிட்டி இந்த போன்ல இருக்கு. அதர் ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கல சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. சவுண்ட் சிங்கிள் ஸ்பீக்கர்லயே நல்லா இருக்கு. என்ன ஸ்டீரியோ கொடுத்திருக்கலாம். ஆனா அதுக்கு பதிலா அண்டர் 20,000ல இங்க பாருங்களேன், இயர்போன் ஜாக் கொடுத்திருக்காங்க. சென்சார்ஸ்னு வரையில மோஸ்டா எல்லா சென்சாரும் கவர் பண்ணிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் பாத்தீங்கன்னா சைடு மவுண்டட் தான். வேற வைஃபை ப்ளூடூத் எல்லாம் லேட்டஸ்டா தான் கொடுத்திருக்காங்க. கடைசியா பாத்தீங்க அப்படின்னா டிசைன் அண்ட் குவாலிட்டி. ஏன் கடைசியா பேசுறோம் அப்படின்னா இதுல பேச எதுவும் இல்ல. கரெக்டா கட்டுட்டா. ஏன்னா பார்க்கல உங்களுக்கே தெரியும், அப்படியே S23 சீரிஸ் மாதிரியே இருக்கும். இது இந்த போன் இல்ல, ரீசெண்டா வர எல்லா போன்லயும் இதே மாதிரி தான் கொண்டு வராங்க. குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்கும் கிடையாது, கிளாஸும் கிடையாது,
கிளாஸ்டிக் முன்னாடி மட்டும் கார்னிங் Gorilla Glass 5 கொடுத்து பின்னாடி கிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. என்ன நியாயம்? சிம் ட்ரே வந்து ஹைபிரிட், ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு போடலாம், அப்படி இல்லாட்டி 2 சிம் கார்டு மட்டும் தான் போட முடியும். பட் ரெண்டுலயுமே 5G எடுக்கும். அதே மாதிரி போன்லயும் பேக்கேஜ்லயும் நிறைய ரீசைக்ளிங் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. போனை பொறுத்தவரை ஒரு 2-3 கலர் ஆப்ஷன் இருக்கு, ஒரு 2 வேரியன்ட்ல வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி 20K குள்ள தான் வரும். ஏன்னா சாம்சங்கும் சரி அமேசான்லயும் பாத்தீங்க அப்படின்னா 20K குள்ள அதை கொடுக்குறோம் இதை கொடுக்குறோம், மான்ஸ்டர் வரப்போகுது அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ சிம்பிளி இந்த M34 நான் யூஸ் பண்ண வர என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பர்ஃபார்மன்ஸை தவிர மிச்சம் அவங்க சொன்ன எல்லா பாசிட்டிவும் பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. சாம்சங்ல இப்போதைக்கு இந்த பட்ஜெட்டுக்குள்ள ட்ரை பண்றது அப்படின்னா இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான்.